ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஒரு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ஜனவரியில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் தான் வந்து நோட்டிஃபிகேஷனே வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் டவுட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 80% அவங்க கொடுத்த மந்த்தில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த குரூப் 4 பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும். 10த், 12த் அதுக்கப்புறம் வந்து என்னது மினிமம் குவாலிஃபிகேஷன் 10த் இருக்கணும். சில போஸ்டிங்க்கு 12த், சில போஸ்டிங்க்கு டிகிரி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே எலிஜிபிள் தான். சரியா? மினிமம் வந்து என்னது 10த் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் குரூப் 4க்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த போஸ்டிங் ரிலேட்டடா ஒவ்வொரு கன்டென்ட்டா எல்லாமே பார்ப்போம். சரியா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன பொறுத்தளவு நமக்கு இப்ப தான் வந்து குரூப் 4ல அந்த போஸ்டிங் ஃபுல்லா செலக்ட் பண்ணாங்க லாஸ்ட்டா நடந்த எக்ஸாமுக்கு. ஸோ அடுத்தே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 6000 வேக்கண்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? இத வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணிறாதீங்க அப்படின்னா, மிஸ் பண்ணிறாதீங்க. இத வந்து நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. சரியா? நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஆ நெறைய பேர் வந்து வீட்ல இருந்து ஏதாவது நம்ம வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிறணும். ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஆஃபர் தான். சரியா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு நீங்க பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல உங்களுக்கு டைம் ஸ்பேனும் அது மாரி அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு மோஸ்ட் இன் டெப்த் ஆன்லைன் கோர்ஸ்ங்கிற நம்ம அகாடமில ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சரியா? அதாவது ஏன்னா நம்ம வந்து கண்டக்ட் பண்றது வந்து ஆன்லைன் மோட்ல கண்டக்ட் பண்ணோம். ஸோ வீட்ல இருந்து கோச்சிங் சென்டர் வந்து படிக்க முடியாதவங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து என்னது சூட்டபிள். சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, வொர்க்கிங் ப்ரொஃபஷனல். இப்போ வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெகுலரா போயிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு டெய்லி படிக்க முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு நீங்க வொர்க்க முடிச்சுட்டு வந்துட்டு கூட இந்த வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம், டெஸ்ட் எழுதலாம். அந்த மாரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே மாரி ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்றவங்களுக்கு, இப்ப தான் மொதன்னு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ட்டு ஒரு மைண்ட் தாட்ல இருப்பீங்கல்ல, உங்களுக்குமே இது சூட்டபிளா இருக்கும். சரியா? இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அ இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன பொறுத்தளவு நம்ம வந்து ஒரு 90% ஒரு மெகா ஆஃபர் வந்து குடுக்குறோம். சரியா? இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸுக்கு. ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து ரூப்பீஸ் 20,000 பட் அந்த ஃபீஸ்ல நம்ம வந்து ஆஃபர் பண்றது கிடையாது. ஓல்டு ஸ்டூடண்ட்ட பொறுத்தளவு ரூப்பீஸ் 1999 அப்படிங்கிற பிரைசிங்ல தான் நம்ம வந்து குடுக்குறோம். நம்மள்ட்ட வேற எந்த கோர்ஸ் முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி, அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, ரூப்பீஸ் 1999. அதே மாரி நியூ ஸ்டூடண்ட்ட பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, ரூப்பீஸ் 1999 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸ் மொத்த கோர்ஸே குடுக்குறோம். வித் டெஸ்ட் எல்லாம் சேர்த்தே. சரியா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க, இத பத்தின டீட்டெயில்ஸ் கேட்க நினைக்கிறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம். சரியா? அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் அல்ல கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும்? சரியா? எதுக்காக நம்ம இந்த இன் டெப்த் கோர்ஸ்க்கு போறோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு இப்ப தமிழ் மட்டும் உங்களுக்கு இல்ல ஜிஎஸ் மட்டும் இல்ல வந்து ஒன்லி டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு சஃபிஷியன்சி இருக்காது. சரியா? ஒரு இன் டெப்த் கோர்ஸ் அப்படின்ற மாரி நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னதுன்னா, எல்லாத்தையுமே படிச்ச ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும். சரியா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு டைம் டேபிள் தான் குடுத்துருக்கோம். நம்மளோட டைம் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே டூ ஃப்ரைடே வர பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ் லைவ் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஜிஎஸ் லைவ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் லைவ் 2வது செஷனா குடுத்திருப்போம். ஸோ 2 ஜிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து லைவ் செஷனாவே குடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு மேத்ஸ் லைவ் செஷன் குடுப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு, டெஸ்ட்டுக்கான லைவ் டிஸ்கஷனாவே குடுத்துருவோம். சரியா? அதுக்கப்புறம் தமிழ் வந்து என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஃப்ரீ தான் ஃபுல்லாவே. சரியா? அது வந்து என்ன அப்டின்னா, ரெக்கார்டட் வீடியோஸா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். இது பார்த்தீங்க அப்டின்னா, மண்டே டூ ஃப்ரைடே வர. அதுக்கப்புறம் சாட்டர்டே, சண்டே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கான செல்ஃப் ரிவிஷன். ஏன்னா, நீங்க படிச்சத ஒரு வாட்டி ரீகால் பண்ணணும். ஏன்னா, ரீகால் பண்றதுங்கிறது இந்த எக்ஸாம பொறுத்தளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, மறந்துரும் அடிக்கடி. நெறைய கன்டென்ட் படிக்கிறனால. ஸோ செல்ஃப் ரிவிஷனுக்கு ஒரு 2 டேஸ் வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இதான் நோட்டிஃபிகேஷனோட அந்த பிடிஎஃப். இதுல எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அதுல 75 பேஜ் குடுத்துருக்காங்க அப்டின்னா, சில பேர் சொல்லுவாங்க நோட்டிஃபிகேஷன முதல்ல நீங்க படிச்சிரணும் ஃபுல்லா அப்டின்ட்டு. 75 பேஜையும் நம்ம படிக்க வேண்டியதில்ல. எதெல்லாம் முக்கியமானதோ அத மட்டும் பார்த்தாலே போதும். நமக்கு எது தேவை அப்டிங்கிற மட்டும் அதுலருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே போதும். சரியா? ஸோ இப்ப டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் குடுத்துருக்காங்க. 31 அப்டிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க 2024ன்னு. எப்ப வந்து இதுக்கு லாஸ்ட் டேட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்டின்னா, 22 ஸோ இந்த கம்மிங் மந்த் இருக்குல்ல ஃபெப் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. பிப்ரவரி ஃபுல்லா இருக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் ஆக்சுவலா வந்து என்ன அப்டின்னா 4/3/2024ல இருந்து 6/3 வர ஒரு ஏதாவது நம்ம வந்து அப்ளிகேஷன்ல வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ஷன் இருக்கு அப்டின்ற மாரி ஃபில் பண்ணோம் அப்டின்னா, அத வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு குடுத்துருக்காங்க. எப்ப எக்ஸாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது 9/6/2024 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 நூன் செஷன் தான். எப்பயுமே குரூப் 4 பொறுத்தவரை நமக்கு 4 நூன் செஷனாக தான் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ரிலேட்டடான டேர்ம்ஸ் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன போஸ்டிங் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இப்போ வந்து விஏஓ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாரி நெறைய குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கன்ட் நம்ம குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஏஓ சரியா? விஏஓ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 108 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஜுடிஷியல் அண்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ பொறுத்தளவு ஒரு 2442 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 44 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. மித்த எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருப்பாங்க. சரியா? சரியா? ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வந்து இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, அப் டூ இந்த 9த் ரோ வரை குடுத்துருப்பாங்க. சரியா? 10, 27 அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு போர்டுல குடுத்துருப்பாங்க. சரியா? டெவலப்மெண்ட் ஆஃப் வுமன் லிமிடெட் அந்த இதுல, அதுக்கப்புறம் வந்து என்னது வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்டுல வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுல ஒரு 49 அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 அதுக்கப்புறம் மெடிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷன்ல ஒரு 10 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது ஃபுல்லா ஜூனியர் அசிஸ்டன்ட் வேக்கண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டைபிஸ்ட் வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லா. சரியா? டைபிஸ்ட்டை பொறுத்தளவு நம்ம அந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜுடிஷியல் சர்வீஸ பொறுத்தளவு ஒரு 1653 குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, வுமன் டெவலப்மெண்ட்ட பொறுத்தளவு 3, அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தளவு ஒரு 3, அதுக்கப்புறம் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன பொறுத்தளவு 39, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் சர்வீஸ பொறுத்தளவு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ பொறுத்தளவு ஒரு 7 அப்படிங்கிற மாரி குடுத்திருப்பாங்க. ஓவராலா என்னென்ன வேக்கன்ட் குடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி தான் இதுல பார்க்குறோம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டெனோ டைபிஸ்ட் குடுத்திருக்காங்க. சரியா? ஸ்டெனோவ பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ பொறுத்தளவு 441 வேக்கன்ட் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வுமன் டெவலப்மெண்ட்ட பொறுத்தளவு 2 ஸ்டெனோ டைபிஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, இந்த டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன்ல இருந்து பார்த்தோம் அப்டின்னா 2 அப்டின்ற மாரி குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ சேர்மன் ஸ்டெனோ 2 அப்படிங்கிற டைபிஸ்ட் 2 அப்படிங்கிற கிரேட் வந்து இது வந்து என்ன அப்டின்னா, வுமன் டெவலப்மென்ட் அந்த போர்டு கீழ வரக்கூடியது. இதுல ஒரு வேக்கன்ட் குடுத்திருக்காங்க. அப்புறம் பெர்சனல் கிளர்க் மேனேஜிங் டைரக்டருக்கு இந்த மாரி இருப்பாங்கல்ல. அது பார்த்தோம் அப்டின்னா, அதுவும் அதேதான். வுமன் டெவலப்மென்ட்க்கு 2 அப்டின்ற மாரி குடுத்திருக்காங்க. சரியா? இவங்க வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3ல வரக்கூடியவங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, பிரைவேட் செக்ரட்டரி சரியா? இது வந்து கிரேட் 3 அப்படிங்கிறது. இது பார்த்தோம் அப்டின்னா, மில்க் புரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்ல 4 வேக்கன்ட் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, இதுவும் அதேதான். மில்க் புரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்ல 34 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இது வந்து டைபிஸ்ட் தான். இது பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 7 வேக்கன்ட் குடுத்திருக்காங்க. அந்த மில்க் புரொடியூசர் ஃபெடரேஷன் அந்த லிமிட்டெட்ல சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்டின்னா, இதுவும் வுமன் டெவலப்மென்ட் லிமிட்டெட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1 வேக்கன்ட் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மில்க் ரெக்கார்டர் அப்டின்ற மாரி கிரேட் 3 கேட்டகரில குடுத்திருக்காங்க. ஒரு 15 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, லேபரேட்டரி அசிஸ்டன்ட் அப்டின்னு குடுத்திருக்காங்க. இந்த லேபரேட்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் ஆக்சுவலா அந்த ஃபாரன்சிக் சயன்ஸ் அண்ட் சப்பார்டினேட் சர்வீஸ்ல. இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 25 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. பில் கலெக்டர் குடுத்திருக்காங்க. இந்த டவுன் பஞ்சாயத்து இந்த இதுல பில் கலெக்டர் இருக்கும்ல, அது வந்து ஒரு 66 வேக்கன்சி. அப்புறம் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்ட பொறுத்தளவு, இது வந்து ஒரு 49 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கெல்லாம் வந்து இப்ப தான் குரூப் 4ல ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. சரியா? இது பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல 171 வேக்கன்சி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸோட ஒரு 192 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்டின்னா, ஒரு 526 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் அதிலேயே வந்து ட்ரைபல் யூத்த பொறுத்தளவு வந்து என்ன அப்டின்னா, ஒரு 228 அதே ஃபாரஸ்ட் வாட்சர்ல 288 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி பார்த்தோம் அப்டின்னா, 1 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. சரியா? கோஆப்பரேட்டிவ் சப்பார்டினேட் சர்வீஸ்ல. சரியா? ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்டின்னா, 6244 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. சரியா? அ இவ்வளவு தான் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. இது கண்டிப்பா வந்து என்னது இன்கிரீஸ் ஆகும் நமக்கு. சரியா? கண்டிப்பா வந்து என்னது வேக்கன்சி வந்து என்ன அப்டின்னா, இன்கிரீஸ் ஆகும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன? சரியா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தளவு ஓஎம்ஆர் டைப் தான் நமக்கு.
அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஸ்டின்ஸ், டெஸ்கிரிப்டிவ்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். நமக்கே தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ் தான் நமக்கு. ஸோ 100 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஸோ வந்து என்னது 180 மார்க்ஸ். சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி சேர்த்து 25 பிளஸ் 75 பிளஸ் 25 சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின். ஸோ இதுவும் அதே தான் 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப 150 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா 200 கொஸ்டின் 300 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். சரியா? டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ். எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது வந்து 90 எடுக்கணும். அதுக்காக 90 எடுத்தா எனக்கு போஸ்டிங்கா அப்படின்ற மாரி கிடையாது. மினிமம் 90 மார்க் எடுத்தா தான் ஒரு இந்த காம்படிஷனுக்குள்ளே நம்ம என்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதே மாரி இது நமக்கு தெரியும். தமிழ் எலிஜிபிலிட்டிய பொறுத்தளவு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் நம்ம என்னதான் ஜிஎஸ்ல எடுத்தாலும் இதுல வந்து என்னது 40% விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா 60 மார்க்ங்கிறத நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாரி குடுத்திருப்பாங்க. சரியா? ஏன்னா மினிமம் குவாலிஃபைங்ன்றது அதனால தான தமிழ் எலிஜிபிலிட்டி முன்னாடிலாம் ஜெனரல் தமிழ் அப்படின்னு தான் குடுத்திருப்பாங்க. இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னே குடுத்துட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் குடுத்திருப்பாங்க. இத பொறுத்தளவு மினிமம் வந்து என்ன அப்படின்னா 18 ஏஜ் வந்து என்ன அப்படின்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாரி நாட் கம்ப்ளீட்டட் 32 இயர்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கணும். அதாவது வந்து என்ன அப்படின்னா 17/2024 படி. சரியா? ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஏஜ் கன்செஷன் இருக்கும். ஏன்னா 32னா 32 கிடையாது. இல்ல நெறைய வந்து ஏஜ் கன்செஷன் வந்து எல்லா கேட்டகரிக்குமே இருக்கும். சரியா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் கன்செஷன பொறுத்தளவு அதாவது இந்த விஏஓ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட் நார்மலாக அந்த டெக்ஸ்ட் புக் சர்வீஸில் டைப்பிஸ்ட்டு இவங்களுக்குலாம் அதாவது விஏஓ பொறுத்தளவு 42 தான். சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி டெஸ்டியூட் விடோஸ் இவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் பிசி எம்பிசி பிசிஎம்ஸ் இவங்களுக்கும் சரி 42 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கன்செஷன் கொடுத்தது இது ஆக்சுவலா. இந்த மித்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டைப்பிஸ்ட் இந்த கொடுத்துருக்க சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரல் சர்வீஸ். சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வுமன் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி பொறுத்தளவு 37 வித் டெஸ்டிடியூட் விடோஸுக்கும் அதர் பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 34 அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 34 இருக்கணும் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதேதான் இந்த டைப்பிஸ்ட், ஸ்டெனோ கிரேட் 3 இது பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரல் சர்வீஸ்ல, அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சர்வீஸ்ல, ரிசப்ஷனிஸ்ட் உமன் டெவலப்மெண்ட் சர்வீஸ்ல, பில் கலெக்டர் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 37 இவங்களுக்கு 34 அதே தான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இந்த உமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து உமன் டெவலப்மெண்ட்ல அதாவது இந்த மோஸ்ட்லி உமன் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் கிளர்க் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் செக்ரட்டரி அதுக்கப்புறம் வாட்டர் போர்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்குலாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துட்டாங்க. சரியா? அதாவது வந்து என்னது அப் டு வந்து நீங்க வந்து என்னது எவ்வளவு ஏஜ் லிமிட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மில்க் ஃபெடரேஷன் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதிலே டைப்பிஸ்ட் ஆஃபீஸ் இது டைப்பிஸ்ட் அப்புறம் மில்க் ரெக்கார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரேஷன் மில்க் ப்ரொடியூசர் இருந்ததுல அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து வேக் ஃபோர்டில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேபரட்டரி அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சர்வீஸில் கொடுத்துருந்தாங்களா அந்த இது அதுக்கப்புறம் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் மில்க் ப்ரொடியூசர் அந்த ஃபெடரேஷன் லிமிட்டட்ல அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து மெடிக்கல் பிளான்ட்ல இவங்களுக்குலாம் ஏஜ் லிமிட்டுங்கிறதே கிடையாது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறது அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வாட்சரு அதுக்கப்புறம் வாட்சர்லேயே இந்த ட்ரைபல் யூத் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பொறுத்தளவு 37 அதே மாதிரி பிசி எம்பிசி இவங்களுக்குமே வந்து என்ன அப்படின்னா 37 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை பொறுத்தளவு வேற ஒன்றும் அந்த அளவுக்கு இது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து
குரூப் 4 தான். அதனால 10த் தான் எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் இருக்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிகிரிய நெறைய இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஸோ விஏஓ பொறுத்தளவு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னாலே எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி அப்படிங்கிறக்கும் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். செக்யூரிட்டி அப்படிங்கிறக்கும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். அதாவது மினிமம்னாலே எஸ்எஸ்எல்சி தான். சரியா? அதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன் இவங்கலாம் வந்து மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷன் தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட பொறுத்தளவு டிகிரின்னு குடுத்துருக்காங்க. சரியா? மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிகிரி தான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த வேக்ஸ்ஃபோர்டுக்கும் வந்து என்ன அப்படின்னா, மினிமம் டிகிரி இருக்கணும். அதுக்கப்புறம் லா கிராஜுவேட்ஸ்க்கு வந்து என்னது பிரிஃபரன்ஸ் குடுப்போம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது 3மே வந்து என்னது டிகிரி தான் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, உமன் டெவலப்மெண்ட்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாலும், அதுக்கும் வந்து என்னது டிகிரி தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மஸ்ட் ஹேவ் பாஸ்டு த கம்ப்யூட்டர் சிஓஏ அந்த இது வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ பொறுத்தளவு அதுக்கும் மினிமம் டிகிரி இருக்கணும். அதே மாரி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்ட பொறுத்தளவு தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் சர்வீஸ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். அதே மாரி டைப் ரைட்டிங் டைப்பிஸ்ட்ட பொறுத்தளவு டைப் ரைட்டிங்ல வந்து என்னது, அந்த டோட்ல நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம்ல சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாரி குடுத்திருப்பாங்க. சரியா? அது எப்படி வாங்கியிருக்கணும் ஆர்டர் குடுத்திருப்பாங்க. ஹையர் அல்லது சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் ஆர் இங்கிலீஷ். சரியா? அல்லது வந்து என்ன அப்படின்னா, ஹையர் அல்லது சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோயர் கிரேட் இன் இங்கிலீஷ். அதாவது 2மே ஹையரா இருக்கணும். இல்ல ஒரு ஹையர், ஒரு லோயர் இருக்கணும். அதான் இதோட மீனிங். சரியா? அதுல ரொம்ப நீங்க போய் உள்ள கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிற வேணாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, இங்கேயும் அதே தான் குடுத்திருப்பாங்க. இந்த டைப்பிஸ்ட்ல ஃபுல்லா வந்து என்னன்னா, மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் அதே தான். டைப்ல வந்து என்னது, நம்ம சொன்ன ஆர்டர்ல முடிச்சிருக்கணும் அப்டிங்கிற மாரி தான் ஃபுல்லாவே குடுத்திருப்பாங்க. இதுவும் டைப்பிஸ்ட் தான். டைப்பிஸ்ட்க்கு ஃபுல்லா அதான் குவாலிஃபிகேஷனா குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ கிரேட் 3க்கும் அதே தான். சரியா? ஸ்டெனோ கிரேட் 3க்கும் அதே தான் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷன்லயும் அதே தான் குடுத்துருக்காங்க. மினிமம் இதெல்லாம் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பாருங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஃப் உமன் லிமிடெட பொறுத்தளவு டிகிரி இருக்கணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. வித் வந்து என்னது, நம்மளோட இந்த டைப் ரைட்டிங் இருக்கணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? போத் ஹையர் அல்லது ஒரு ஹையர், ஒரு லோயர். ஏதோ ஒரு ஹையர் இருக்கலாம், ஒரு லோயர் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பெர்சனல் கிளர்க்க பொறுத்தளவும் டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? மினிமம் வந்து என்னது, ஏதாவது ஒரு டிகிரி வந்து என்னது நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, டைப் ரைட்டிங்ல அந்த ஆர்டர்ல ஏதாவது ஒண்ணு கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ சேர்மன் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்கல்ல. அந்த போஸ்டிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் வந்து என்னது டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. அதே மாரி டைப் ரைட்டிங் இந்த ஆர்டர்ல முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்கல்ல. இதுக்கும் வந்து என்ன அப்படின்னா, மினிமம் டிகிரி இருக்கணும். வித் வந்து என்ன அப்படின்னா, டோட் சர்டிபிகேட்ஸ் இந்த ஆர்டர்ல அந்த டைப் ரைட்டிங் இத வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் கிரேட்ல குடுத்துருக்காங்க. சரியா? ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் கிரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கும் வந்து என்னது மினிமம் வந்து டிகிரி அஸ் அ குவாலிஃபிகேஷனா இருக்கணும். அதே மாரி வந்து என்னன்னா, மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் இன் கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங் இதுவும் இருக்கணும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கணும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அந்த மாரி வச்சிருக்கவங்களுக்கு தான் இது வந்து ஆக்சுவலா அவங்க அவைல் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, இந்த மில்க் புரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்ல டைப்பிஸ்ட் குடுத்துருக்காங்கல்ல, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்டிங்கிற போஸ்டிங். பட் டைப்பிங் இருக்கணும் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்குமே டிகிரி இருக்கணும். வித் வந்து என்னது டைப்பிங் இருக்கணும் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. வித் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனும் இருக்கணும். இது எல்லாமே இருந்தா தான் இந்த போஸ்டிங்க்லாம் எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்பரேட்டர் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்கல்ல. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, மினிமம் அ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். இந்த டெலிஃபோன் ஆப்பரேஷன் ஃப்ரம் சம் ரெகக்னிஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா?
அதே மாரி வந்து என்னன்னா, கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டிப்பா முடிச்சிருக்கணும். 100 டோட்டுக்கு கீழ அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மில்க் ரெக்கார்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து என்னது கண்டிப்பா வந்து என்னன்னா, டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாரி வந்து என்னன்னா, கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கணும். அதே மாரி லேபரேட்டரி அசிஸ்டன்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ஹையர் செகண்டரி இருக்கணும். +2 இருக்கணும். வித் வந்து பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி வந்து சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கணும் அவங்க கண்டிப்பா. சரியா? பில் கலெக்டர பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி இருந்தாலே போதும். சரியா? அதே மாரி சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்ட பொறுத்தளவு ஹையர் செகண்டரி கோர்ஸ். அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஒண்ணு ஆ +2 அல்லது வந்து என்னன்னா ஐடி இந்த மாரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதே மாரி ஃபாரஸ்ட் கார்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபாரஸ்ட் கார்ட பொறுத்தளவு ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி ஆர் பாட்டனி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கணும். சரியா? பிரிஃபரன்ஸ் வந்து என்ன அப்டின்னா, ஆ ஆர்மில இருந்து வந்தவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, பிரிஃபரன்ஸ் குடுப்போம் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி டிரைவிங் லைசென்ஸ் வித் டிரைவிங் லைசென்ஸ்க்கு வந்து என்ன அப்டின்னா, ஆ இதே தான். அது மேல சொன்னோம்ல எஜுகேஷன பொறுத்தளவு அந்த +2ல இந்த கோர்ஸஸ் படிச்சிருக்கணும். வித் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கணும் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? அல்லது இந்த மோட்டார் வெஹிக்கிள் ட்ரெய்னிங் பண்ணியிருக்கலாம். அல்லது வந்து என்ன அப்டின்னா, பேசிக் நாலேட்ஜ் இருக்கணும் அப்டின்ற மாரி குடுக்குறாங்க. சரியா? மெக்கானிசம் அபௌட் ஆட்டோமொபைல்ஸு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, சம்வாட் வந்து என்ன அப்டின்னா, ஆர்மில இருந்து வந்தவங்களுக்கும் நம்ம வந்து பிரிஃபரன்ஸ் குடுப்போம் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர பொறுத்தளவு, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா போதும் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி தான். அதே மாரி மிலிட்டரி மேனுக்கு வந்து என்னது பிரிஃபரன்ஸ் குடுப்போம் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் அப்டிங்கிறதுக்கும் வந்து அது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி இருந்தா போதும் இதுக்கு. அதே மாரி வந்து என்னது டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் ஆர்மி சர்வீஸ் அப்டிங்கிறவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் குடுப்போம் அப்டின்ற மாரி. அப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அ கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிய பொறுத்தளவு, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும்னு குடுத்துருக்காங்க. அல்லது வந்து என்ன அப்டின்னா, அதாவது எலிஜிபிலிட்டி ஃபார் காலேஜ் கோர்ஸ் ஸ்டடிட் இன் மெட்ராஸ், மதுரை ஆர் அண்ணாமலை யூனிவர்சிட்டில சில கேட்டகரிஸ் குடுத்துருப்பாங்க. சரியா? சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும்னு சொல்ட்டாங்க. அத பத்தி பிரச்சனையே இல்ல. நமக்கு வந்து என்னது எஸ்எஸ்எல்சி இல்லாம இப்ப யாருமே கிடையாதுல்ல. அதனால மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிற மாரி. மினிமம் குவாலிஃபிகேஷன்றது என்னது? எஸ்எஸ்எல்சி தான். சரி அதான் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே தெரியும். அந்த நம்ம வந்து ஃபோட்டோ கீழ நேமு, அ அந்த டேட் இப்ப கரண்ட்ல எடுத்த டேட் எல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த மாரி தான் குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே இப்ப லாஸ்ட் 2 எக்ஸாம் அதுக்கப்புறம் டிஎன்பிசில வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இதே ஃபார்மட்ல தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் குடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்றதெல்லாம் குடுத்துருக்காங்க. சரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 தான். அதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணல அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி ஃபீஸ் வந்து நம்ம வந்து பண்ணி அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்புறம் அந்த ஃபார்மட் ஒவ்வொரு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஃபார்மட் இதெல்லாம் முன்னாடி உள்ள ஃபார்மட்ஸ் மாரி தான் எல்லாமே இருக்கு. அதே தான். ஒண்ணும் சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ சிலபஸ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, அதுலயும் அதே தான் குடுத்துருக்காங்க. சரியா? சிலபஸ பொறுத்தளவு எந்த ஒரு சேஞ்சும் அந்த அளவுக்கு கிடையாது. சரியா? பார்ட் ஏல நமக்கு வந்து என்னது கட்டாய தமிழ் இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து இங்கிலீஷ் இருந்துச்சு. இப்போ ஒன் அண்ட் ஒன்லி வந்து என்னது தமிழ் தான் எல்லாருமே எழுதியாகணும். ஒன்லி வந்து இந்த டிசேபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் இங்கிலீஷ் எழுதிக்கிறலாம் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தமிழ பொறுத்தளவு பார்ட் ஏ இலக்கணம் அதே தான் குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து 2வது பார்ட் வந்து என்னன்னா, இலக்கியம் லிட்டரேச்சர் அதே தான் குடுத்துருக்காங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சும் பண்ண மாரி தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, பார்ட் 3ல இந்த தமிழ் அறிஞர்களும் அவர்களோட தொண்டுகள் பத்தி இந்த பாரதியார், நாமக்கல் கவிஞர் இவங்கள பத்திலாம் குடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்களோ மருதகாசி இந்த மாரி அவங்கள பத்தி குடுத்திருந்தது. அதுலயும் எந்த சேஞ்சுமே பண்ணல. லாஸ்ட்டா அந்த எக்ஸாம்ல உள்ள அதே தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்டின்னா, ஒன்லி வந்து என்னது டிஃபரன்ட்லி ஏபிள்ட் பெர்சன் பெர்சன் வித் டிசபிலிட்டின்னு இருக்கும்ல பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து தமிழ் அந்த எலிஜிபிலிட்டில இருந்து அவங்களுக்கு விலக்களிக்கிறோம் அப்டின்ற மாரி அவங்களுக்கு மட்டும் அந்த பார்ட்டியில கிராமர் குடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, பொயட்ரி பார்ட் பி அதுக்கப்புறம் பார்ட் சில பார்த்தோம் அப்டின்னா, லிட்டரேச்சர் ஒர்க்ஸ் அப்டிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, இத பொறுத்தளவு பார்ட் பிய பொறுத்தளவு அதே தான். ஜெனரல் சயன்ஸ் ஒரு 10 யூனிட் இருக்கும்ல, அதுல எந்த ஒரு சேஞ்சுமே அவங்க பண்ணல. சரியா? ஜெனரல் ஸ்டடீஸ் இது காமனா எல்லாருமே எழுதணும்ல. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தளவு சயன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, கரண்ட் ஈவென்ட்ஸ் அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஜியோகிராஃபி
அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் அந்த என்ன இந்திய அரசியலமைப்பு, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் ஐஎன்எம்னு சொல்லுவோம்ல, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யூனிட் 8. யூனிட் 8ங்கிறது வந்து என்னது, நம்ம ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது வந்து என்னன்னா தமிழ்நாட்டோட அந்த கலாச்சார சமூக மாற்றங்கள் பத்தி, அதே மாதிரி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடோட நிர்வாகம். இந்த 8, 9ங்கிறது முழுமையா தமிழ்நாடை பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? அப்புறம் கடைசியா 10வது யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்டி இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இதுலயும் அதே தான். எந்த ஒரு சேஞ்சஸுமே இதுல எதுவும் பண்ணல அவங்க. சரியா? ஸோ இது வந்து இப்போ ஓரலா நம்ம சிலபஸை பத்தி பார்த்தாச்சு. இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு சில போஸ்டிங்க்கு கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கொஞ்சம் குவாலிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கானே தவிர மற்றபடி முன்னாடி இருந்தது அதே தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ், இந்த கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். 9677711366 கால் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.